அதிகாரம் 127 அவர்வயின் விதும்பல். திருக்குறள் 1261. வாளற்று புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல். பொருள்: காதலர் பிரிந்து சென்ற பாதையையே பார்த்துக் கொண்டிருந்ததால் என் கண்கள் ஒளி இழந்து மங்கிப் போய்விட்டன. அவர் பிரிந்து சென்ற நாட்களை சுவரில் கோடிட்டு எண்ணி எண்ணி என் விரல்களும் தேய்ந்து போய்விட்டன. தேய்ந்த விரல். காலத்தின் நீண்ட இடைவெளியை தன் உடல் தேய்மானத்தின் மூலம் தலைவி உணர்த்தும் உருக்கமான நிலை. ஜெயதேவரின் கீத கோடிந்தம். அஷ்டபதி. ராதையின் காலக்கணக்கு. கிருஷ்ணன் வருவான் என்று எதிர்பார்த்து ஒவ்வொரு கணத்தையும் விரல் விட்டு எண்ணும் ராதையின் நிலையை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். கதித சமயே அபி நாகதஹ கணயதி நிமிஷமபி அங்குல்யா மார்க்கம் பஷ்யதி நேத்ரே மலினே விரஹ வேதனா விஷமா. விளக்கம்: சொன்ன நேரத்திலும் அவன் வரவில்லை. ஒவ்வொரு நிமிஷத்தையும் விரல்களால் எண்ணிக்கொண்டிருக்கிறாள். கணயதி அங்குல்யா. வழியையே பார்த்து கொண்டிருக்கும் கண்கள் மங்கிப் போயின. நேத்ரே மலினே. வள்ளுவர் இங்கே நாளொற்றி நாற்றிலை தடவி கோடிட்டு எண்ணி என்று சொல்வதை காளிதாசரின் இந்த ஆலிகித ரேகா கிழித்த கோடுகள் வழிமொழிகிறது. காளிதாசரின் மேகதூதம். பிரிவில் இருக்கும் யக்ஷி தன் கணவன் வரும் நாளை எதிர்நோக்கி தரையில் கோடு கிழித்து எண்ணுவதை காளிதாசர் ஒரு காவிய சித்திரமாக தீட்டுகிறார். பூமௌ ஆலிகித ரேகாபிஹி திவசான் கணயதி அபலா நேத்ரே து அஷ்ரு பூர்ணே காந்திஹீனேச்ச ஜாதே. விளக்கம்: தரையிலே கோடுகளை கிழித்து அந்த பேதை நாட்களை எண்ணுகிறாள். கண்கள் கண்ணீரால் நிறைந்து ஒளி இழந்தன. காந்திஹீனே. வள்ளுவர் இங்கே நாளொற்றி நாட்களை தடவி கோடிட்டு எண்ணி என்று சொல்வதை காளிதாசரின் இந்த ஆலிகித ரேகா கிழித்த கோடுகள் வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம். கால கணன பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது அவஸ்தா விசேஷம் எனப்படும், அதாவது ஒரு ஏக்கத்தின் உச்சகட்ட வெளிப்பாடு. காதலர் போன திசையை பார்த்து கண்கள் ஒளி இழந்தன. போன நாட்களை எண்ணி விரல்கள் தேய்ந்தன. இன்னும் அவர் வரவில்லையே என்பது தலைவியின் ஏக்கம். அமுரக சதகத்தின் ஒரு பாடல். சுவரில் கீறிய கோடுகள் இன்று சுருங்கிப் போனதே விரலால். வழிமேல் வைத்த விழி இன்று வழியில் மறைந்ததே ஒளியால். விளக்கம்: வாழ் அற்று ஒளி இழந்து, புற்கென்ற மங்கிய, ஒற்றி தொட்டு அல்லது கோடிட்டு எண்ணி, தேய்ந்த தேய்மானமடைந்த. ஒரு நாளை எண்ணுவது சுலபம். ஆனால் பல நாட்களை எண்ணும்போது அந்த தழும்புகள் விரலில் ஏறுகின்றன. என் உடலே ஒரு கேலண்டராக மாறிவிட்டது. ஆனால் அவர் வரவில்லையே என்று தலைவி தன் பிரிவின் ஆழத்தை சொல்கிறாள். காத்திருத்தல் என்பது கண்களுக்கும் விரல்களுக்கும் நடக்கும் ஒரு மௌனப் போர் என்பதே இதன் சாரம். திருக்குறள் 1262. இலங்கிழா இன்று மரப்பினன் ஓன்மேல் கலங்கழியும் காரிகை நீத்து. பொருள்: விளங்குகின்ற ஆபரணங்களை அணிந்த தோழியே, இலங்கிழாய், காதலரை நான் ஒருவேளை இன்று மறந்துவிடுவேன் என்றால் என் தோள்கள் அவற்றின் அழகை இழந்து மெலிந்து போகும். அதன் விளைவாக நான் அணிந்திருக்கும் வளையல்கள் முதலிய அணிகலன்களும் தாமே கழன்று விழுந்துவிடும். மறதி என்பது காதலுக்கு மருந்தல்ல, அது உடலை மேலும் அழிக்கும் என்பதை தலைவி உணர்த்தும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் மெலிவு. கிருஷ்ணனைப் பிரிந்த ராதை அவனது நினைவாலேயே உயிர் வாழ்வதையும்
அந்த நினைவில் ஒரு கணம் தடுமாறினாலும் உடல் நிலைகுலைவதையும் ஜெயதேவர் வர்ணிக்கிறார். வலயானி ஹஸ்தே சிதிலானி ஜாத்தானி கண்டே ச ஹாரஹ பாரசமானஹ யதி க்ஷணமபி விஸ்மராமி ததா தேஹஹ பூமிபதிதஹ. விளக்கம்: கைகளிலிருந்த வளையல்கள் தளர்ந்து சிதிலானி போயின. கழுத்திலிருந்த மாலை பாரமாகத் தெரிகிறது. ஒரு கணம் அவனை மறந்தாலும் விஸ்மராமி, உடல் அப்படியே நிலத்தில் விழுந்துவிடும். வள்ளுவர் இங்கே கலம் கழியும் என்று அணிகலன்கள் கழலும் என்பதையே ஜெயதேவர் வலயானி சிதிலானி வளையல்கள் தளர்தல் என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். பிரிவுத் துயரால் ஒரு பெண்ணின் உடல் எவ்வளவு மெலிந்து போகும் என்பதற்கு அவளது கை வளைகள் கழல்வதையே காளிதாசர் ஒரு பெரிய சான்றாக காட்டுகிறார். கனக வலய பிரம்ஷ ரிக்த பிரகோஷ்டஹ க்ஷீணஹ ஷரீரம் விரஹ வேதனையா சௌந்தர்யம் விகாரயுத்தம் ஆபரணம் ச அபயாத்தையே. விளக்கம்: தங்க வளையல்கள் கழன்று விழுந்ததால் கனக வலய பிரம்ஷ மணிக்கட்டு வெறுமையாகிவிட்டது. பிரிவின் வேதனையால் உடல் தேய்ந்து அழகு விகாரமடைந்து ஆபரணங்கள் அவளை விட்டு ஓடுகின்றன. வள்ளுவர் இங்கே காரிகை மீத்து என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த ஷரீர க்ஷீணம், உடல் தேய்மானம் வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம். கார்ஸ்ய அவஸ்தாபாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது கார்ஸ்யம் எனப்படும், அதாவது உடல் மெலிந்து போதல். அவரை மறந்தால் துயரம் தீரும் என்று நினைக்கிறாய் தோழியே, ஆனால் அவரை மறப்பது என்பது என் உயிருக்கே ஆபத்து. அவர் நினைவில்தான் என் உடலே ஒட்டியிருக்கிறது. மறந்தால் தோள் மெலியும், வளையல் கழலும், என் அழகே என்னை விட்டுப் போகும் என்பது தலைவியின் வாதம். அமுரக சதகத்தின் ஒரு பாடல். மறக்கச் சொன்னாய் தோழி, ஆனால் மறந்தால் மெலியுது தோள், கழலும் வளைகள் சாட்சி, என் காதல் தீயின் சூடு. விளக்கம்: இளங்கிழாய், பிரகாசிக்கும் ஆபரணம் அணிந்தவளே, காரிகை அழகு, கலம் அணிகலன்கள் வளையல்கள், கழியும் கழன்று விழும். தலைவி தன் தோழியிடம் அவரை மறப்பது என்பது நோய்க்குத் தீர்வல்ல, அது என் அழகையே வேரோடு அழித்துவிடும். காதலரின் நினைவே ஒரு பெண்ணின் உடலுக்கு பாதுகாப்பு தரும் கவசம் என்பதே இதன் ஆழமான செய்தி. திருக்குறள் 1263. உரநசையே உள்ளம் துணையாகச் சென்றார், வரநசையே இன்னும் உளேன். பொருள்: வெற்றியையும் பொருளையும் அடையும் மன வலிமையை விரும்பி தன் ஊக்கத்தையே துணையாகக் கொண்டு காதலர் என்னை பிரிந்து சென்றார். அவர் மீண்டும் வருவார் என்கிற அந்த ஒற்றை ஆசையை மட்டும் துணையாகக் கொண்டு நான் இன்னும் உயிர் பிழைத்திருக்கிறேன். காதலரின் பிரிவுக்குக் காரணம் உரன், வலிமை. தலைவி இன்னும் உயிரோடு இருப்பதற்குக் காரணம் நசை, ஆசை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் உயிர் தாரகம். கிருஷ்ணன் தன் கடமைக்காக சென்றாலும் அவன் வருவான் என்கிற நம்பிக்கையே ராதையின் மூச்சாக இருப்பதை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். ச காரிய சித்தியை கதஹா மம பிரியஹா அஹம் தூ ததா கமன ஆசையா ஜீவாமி ஆசாபந்தஹ ஏவ மம பிராணரக்ஷகஹ. விளக்கம்: என் காதலன் தன் காரியத்தை சித்தி செய்யப் போனான். நான் அவன் வரும் ஆசையாலேயே வாழ்கிறேன். ஆசை என்னும் அந்த பிணைப்புதான் என் பிராணனை காக்கிறது. வள்ளுவர் இங்கே வரல் நசையே இன்னும் உளேன் என்று சொல்வதையே ஜெயதேவர் ஆசாபந்தம் என்கிற ஆசை நூல் என்ற தத்துவம் வழிமொழிகிறது. காளிதாசரின் மேகதூதம். பிரிவு துயரால் வாடும் பெண்ணின் இதயம் பூவை போன்றது. அது ஆசை என்னும் நூலால் கட்டப்பட்டிருப்பதால்தான் உதிர்ந்து விடாமல் இருக்கிறது என்று காளிதாசர் விளக்குகிறார். ஆசாபந்தஹ குசுமசதிருஷம் பிராயசோ ஹ்ய அங்கனானாம் சத்யோபாதி பிரணயி ஹிருதயம் விப்ரயோகே ருணத்தி. விளக்கம்: பெண்களின் இதயம் பூ போன்றது. அது பிரிவு வந்தவுடன் உதிர்ந்துவிடும். ஆனால் ஆசை என்னும் நூல் அதை கீழே விழவிடாமல் தடுத்து நிறுத்துகிறது. வள்ளுவர் இங்கே இன்னும் முளேன் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த ஆசை நூல் என்ற தத்துவம் வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம். ஆசா தாரிணீ பாவம்.
ஸ்ருங்கார ரசத்தில் இது ஜீவிதாசா எனப்படும். அதாவது மரணத்தின் விளிம்பிலும் மீண்டு வருவார் என்கிற நம்பிக்கையில் உயிர் தரித்தல். அவர் தன் லட்சியத்திற்காக போனார். நான் என் காதலுக்காக காத்திருக்கிறேன். அவர் வலிமையை துணையாகக் கொண்டார், நான் அவரை துணையாகக் கொண்டேன் என்பது தலைவியின் கூற்று. அமருக சதகத்தின் ஒரு பாடல். வெற்றி தேடி அவர் போனார். அவர் வருவார் என்று நான் காத்தேன். நெஞ்சின் உறுதி அவருக்கு, அவர் நினைவே உறுதி எனக்கு. விளக்கம். உரண் அறிவு வலிமை அல்லது வெற்றி வேட்கை. நசையி விரும்பி. உள்ளம் ஊக்கம் அல்லது மனோபலம். வரல் திரும்புதல். காதலன் ஆண்பாலுக்குரிய வீரம் மற்றும் பொருள் தேடும் வேட்கையால் பிரிந்தான். தலைவி பெண்பாலுக்குரிய காதல் மற்றும் காத்திருத்தல் மூலம் உயிர் வாழ்கிறாள். அவர் திரும்ப வருவார் என்கிற அந்த ஒரே ஒரு துளி நம்பிக்கை இல்லை என்றால் இந்நேரம் என் உயிர் பிரிந்திருக்கும் என்று தலைவி தன் பிரிவின் தீவிரத்தை சொல்கிறார். திருக்குறள் 1264. கூடிய காமம் பிரிந்தார் வரவு உள்ளி கோடு கொடு ஏறும் என் நெஞ்சு. பொருள். என்னை விட்டு பிரிந்து சென்ற காதலர் மீண்டும் திரும்பி வருவதை எண்ணி என் நெஞ்சமானது முன்பு அவரோடு கூடியிருந்த இன்பத்தின் நினைவாகிய கிளைகளைப் பற்றிக்கொண்டு அந்த மகிழ்ச்சியில் உச்சாணிக் கொம்புக்கே ஏறிச் செல்கிறது. காதலர் வரும் செய்தியை நினைக்கும்போதே மனம் கற்பனையில் ஒரு மரத்தின் கிளைகளை பிடித்து ஏறுவது போல மகிழ்ச்சியின் உச்சிக்குச் செல்லும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் மன எழுச்சி. கிருஷ்ணன் வருகிறான் என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே ராதையின் மனம் நிலத்தை கடந்து வான் நோக்கி பறப்பதை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். ஆகமன வார்த்தாம் ஸ்ருத்வா மம மனஹ உச்சைஹி கச்சதி. பூர்வ சுக ஸ்மரணேன ஹிருதயம் ஆனந்த சிதிலம். விளக்கம். அவன் வருகின்ற செய்தியை கேட்டவுடன் என் மனம் உச்சிக்குச் செல்கிறது. பழைய இன்ப நினைவுகளால் இதயம் ஆனந்தத்தில் திளைக்கிறது. வள்ளுவர் இங்கே கோடு கொடு ஏறும் என்று கிளைகளை பற்றிக்கொண்டு ஏறும் என்பதை ஜெயதேவரின் இந்த உச்சைஹி கச்சதி என்ற உயரச் செல்லுதல் என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். பிரிவில் வாடும் ஒருவன் காதலியின் வருகையை நினைக்கும்போது அவனது துயரம் எப்படி மறைந்து மகிழ்ச்சி மேலோங்குகிறது என்பதை காளிதாசர் விளக்குகிறார். ஆசாதாரிணீ பிரீத்திஹி கல்பனா விருக்ஷம் ஆரோஹதி. யதா பிரியஹ ஆகச்சதி ததா மனஹ ஸ்வர்கே வர்த்ததே. விளக்கம். ஆசை தாங்கிய அன்பு கற்பனை என்னும் விருக்ஷத்தில் ஏறுகிறது. காதலன் வரும்போது மனம் ஸ்வர்க்கத்தில் இருப்பது போல உணர்கிறது. வள்ளுவர் இங்கே கோடு கொடு ஏறும் என்று மரக்கிளைகளைப் பற்றி ஏறும் என்பதை காளிதாசரின் இந்த கற்பனை விருக்ஷம் கல்பனா விருக்ஷம் என்ற உருவகம் வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம், அதாவது மனோரத பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது உத்கண்டா அல்லது மனோரதம் எனப்படும். அதாவது மனமே ஒரு தேராக மாறி இன்பத்தை நோக்கி ஓடுதல். அவர் வருகிறார் என்று நினைக்கும்போதே முன்பு அவரோடு இருந்த இன்ப நினைவுகள் ஒவ்வொன்றும் ஒரு கிளையாகத் தெரிகிறது. அந்த நினைவுகளை பிடித்துக்கொண்டே என் நெஞ்சம் துயரப் பள்ளத்திலிருந்து மகிழ்ச்சியின் உச்சிக்கு ஏறிவிடுகிறது என்பது தலைவியின் கூற்று. அமருக சதகத்தின் ஒரு பாடல். வருகின்றார் அவர் என்று என் நெஞ்சம் துள்ளிக் குதிக்குதே. பழைய நினைவின் கிளை பிடித்து இன்று உச்சி வானை தொடுதே. விளக்கம். கூடிய காமம் என்றால் முன்பு அனுபவித்த இன்பம். வரவு உள்ளி என்றால் அவர் வருவதை எண்ணி. கோடு என்றால் மரக்கிளை. ஏறும் என்றால் உயரும். இது ஒரு அற்புதமான மனநிலை. நிஜத்தில் அவர் இன்னும் வரவில்லை. ஆனால் அவர் வருகிறார் என்கிற எண்ணமே ஒரு ஏணியாக மாறி தலைவியின் மனதை உயர்த்துகிறது. எதிர்பார்ப்பு என்பது துன்பத்தை கடக்க உதவும் ஒரு வலிமையான கயிறு என்பதே இதன் சாரம். திருக்குறள்
1265 காண்கமர் கொண்கனை கண்ணாரக் கண்டபின் நீங்குமென் மென்தோள் பசப்பு. பொருள்: என் காதலரை, அதாவது கொண்கனை நான் ஒருமுறையாவது நேரில் காண வேண்டும் என அவ்வாறு என் கண்கள் நிறைய அவரை பார்த்த மாத்திரத்திலேயே பிரிவால் என் மென்மையான தோள்களில் படர்ந்திருக்கும் இந்த பசலை நிறம் என்னை தவிக்கவிட்டுத் தானாகவே நீங்கிவிடும் என்று காதலரின் பார்வையே நோய்க்கான மருந்து என்பதை தலைவி உணர்த்தும் நிலை. ஜெயதேவரின் கீதகோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் ஒளிர்வு. கிருஷ்ணனைக் கண்டதும் ராதையின் உடலிலிருந்த வாட்டம் நீங்கி அவள் மீண்டும் பொலிவு பெறுவதை ஜெயதேவர் ஒரு காட்சியால் வர்ணிக்கிறார். யதா ஹரி நயனகோச்சரக ததா பாண்டுவர்ணக விலீனக தேக காந்திஹி புனః ஆகதா யதா சந்திர உதயே குமுதம். விளக்கம்: ஹரி என் கண்ணுக்குத் தெரிந்தவுடன் என் உடலிலிருந்த வெளிரிய நிறம் மறைந்துவிட்டது. நிலவின் உதயத்தில் அல்லி மலர்வது போல என் தேக ஒளி மீண்டும் வந்தது. வள்ளுவர் இங்கே பசலை நீங்கும் என்று சொல்வதை ஜெயதேவரின் இந்த பாண்டுவர்ண விலீனக என்கிறார். காளிதாசரின் ரகுவம்சம். பிரிவால் வாடிய உடல் காதலரின் ஸ்பரிசத்தாலோ அல்லது பார்வையாலோ எப்படி தங்கம் போல மீண்டும் ஜொலிக்கும் என்பதை காளிதாசர் விளக்குகிறார். தர்ஷனேன ஏவ சர்வம் துக்கம் தூரம் கச்சதி க்ஷீண அங்கம் புனః புஷ்டம் அனுராக வர்ணேன ரஞ்சிதம். விளக்கம்: பார்வையாலேயே எல்லா துயரமும் தூரம் போகிறது. இளைத்த உடல் மீண்டும் பொலிவு பெற்று அன்பின் நிறத்தால் ஜொலிக்கிறது. வள்ளுவர் இங்கே கண்ணாரக் கண்டபின் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த தர்ஷன பிரபாவம் என்ற பார்வையின் செல்வாக்கு வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம். பசலை நிவ்ருத்தி பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது சந்நிதி மாஹாத்மியம் எனப்படும், அதாவது காதலர் அருகில் இருப்பதின் மகத்துவம். பசலை என்பது மனதின் கவலை உடலின் நிறமாக மாறுவது. அந்த மனக்கவலைக்கு மருந்து காதலரின் வரவுதான். அமுரக சதகத்தின் ஒரு பாடல். கண்டேன் அவரை கண்குளிர என் கவலைகள் யாவும் கரைந்தனவே. பண்டைய அழகு மீண்டதுவே இந்த பசலை நிறமும் ஓடினவே. விளக்கம்: கொண்கன் என்றால் கணவன் அல்லது காதலன். கண் ஆர என்றால் கண்கள் நிறைய, அதாவது திருப்தியாக. பசப்பு என்றால் பிரிவால் ஏற்படும் நிறமாற்றம். காண்கமன் என்றால் காண்பேனாக, நிச்சயமாக. அதாவது அவர் வந்ததும் நான் அவரிடம் பேசக்கூட வேண்டாம், என் கண்கள் அவரை ஒருமுறை முழுமையாக பார்த்தாலே போதும், என் உடலில் இருக்கும் நோயடையாளங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் என்று தலைவி தன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாள். மருந்தைவிட மருத்துவரின் வருகையே நோயை பாதி குணமாக்கிவிடும் என்பதே இதன் சாரம். திருக்குறள் 1266. வருகமர் கொண்கன் ஒரு நாள் பருகுவன் பைதநோய் எல்லாம் கெட. பொருள்: என் காதலர் கொண்கன் மட்டும் ஒரு நாள் என்னிடம் திரும்பி வரட்டும். அவர் வந்த அந்த ஒரு நாளிலேயே பிரிவினால் எனக்கு ஏற்பட்ட இந்த துன்ப நோய் எல்லாம் முழுமையாகத் தீரும்படி அந்த இன்பத்தை நான் அள்ளிப் பருகுவன். பிரிவின் தாகத்தை தணிக்க காதலரின் வருகையை ஒரு பானமாக உருவகிக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் தாகம். கிருஷ்ணனின் அதர அமிர்தத்தை பருகினால் மட்டுமே தன் பிரிவுத் துயராகிய காய்ச்சல் நீங்கும் என்று ராதை வேண்டுவதை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். யதி மாதவஹ ஆகச்சதி ததா மம ஜீவிதம் சபலம் தஸ்ய அதர அமிர்தம் பிபாமி ஏன விரஹ ஜ்வரஹ சாந்திஹி பவேத். விளக்கம்: மாதவன் வந்தால் என் வாழ்க்கை பயனுள்ளதாகும். அவனது இதழ் அமுதத்தை பருகுவேன், பிபாமி. அதன் மூலம் என் பிரிவுக் காய்ச்சல் சாந்தி அடையும். வள்ளுவர் இங்கே பருகுவன் என்று சொல்வதையே ஜெயதேவர் பிபாமி என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். பிரிவில் வாடும் ஒருவன் தன் காதலியின் முகத்தைக் காண்பதை ஒரு தாகம் கொண்ட பறவை மழையை எதிர்நோக்குவதற்கு ஒப்பிட்டு காளிதாசர் விளக்குகிறார். சாதகஹ இவ வாரி பிந்தும் அகம் தவ முகம் பிரதீக்ஷே ஏகஸ்மின் திவசே சர்வம் துக்கம் பானம் கரிஷ்யாமி. விளக்கம்:
சாதகப் பறவை மழைத்துளிக்காக காத்திருப்பது போல உன் முகத்திற்காக காத்திருக்கிறேன். நீ வரும் அந்த ஒரே நாளில் ஏகஸ்மின் திவசே எல்லா துயரத்தையும் ஒரு பானமாக அருந்தித் தீர்ப்பேன். பானம் கரிஷ்யாமி. வள்ளுவர் இங்கே பைதல் நோய் எல்லாம் கெட துன்பம் எல்லாம் அழியும்படி என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த துக்கபானம் வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம் அமிர்த பானபாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது சுக ஆஸ்வாதனம் எனப்படும், அதாவது இன்பத்தை சுவைத்தல். நீண்ட நாள் பட்டினி கிடந்தவனுக்கு உணவு கிடைத்தால் எப்படி உண்பானோ அப்படியே நீண்ட நாள் பிரிவில் வாடிய தலைவிக்கு காதலன் வரும் அந்த ஒரு நாள் ஒரு யுகத்தின் இன்பத்தை தரும். அமருக சதகத்தின் ஒரு பாடல். தாகம் தீர்க்கும் மழையாய் அவர் வருகை இருக்கட்டும், ஏக்கம் தீர்க்கும் மருந்தாய் அதை யானும் பருகுவேன். விளக்கம். வருகமன் வரட்டும் நிச்சயமாக. பருகுவன் சுவைப்பேன் அல்லது அள்ளி அருந்துவேன். பைதல் நோய் வருத்தம் தரும் காமநோய். கெட அழிய. ஒரு நோயாளி மருந்தை சிறிது சிறிதாக பருகுவார். ஆனால் காதலில் வாடும் தலைவி காதலரின் நன்மையை ஒரே நாளில் முழுமையாகப் பருகி தன் நோயை தீர்க்க விரும்புகிறாள். காலம் செய்த காயத்திற்கு காதலரின் வருகையே கைமருந்து என்பதே இதன் சாரம். திருக்குறள் 1267. புலப்பேன் கொல் புல்லுவேன் கொல்லோ, கலப்பேன் கொல் கண்ணன்ன கேளிர் வரின். பொருள். கண்களைப் போன்ற அருமையான காதலர் கண்ணன்ன கேளிர் என்னை தேடித் திரும்பி வந்தால் வரின். நான் அவரோடு பிணங்கி என் வருத்தத்தைக் காட்டுவேனோ அல்லது உடனே அவரைத் தழுவிக்கொள்வேனோ புல்லுவேன், அல்லது இவை இரண்டிற்கும் மேலாக அவரோடு ஒன்றிப் போவேனோ கலப்பேன். என் மனம் என்ன செய்யுமென்று எனக்கே தெரியவில்லை. காதலரின் வருகையை நினைக்கும்போதே ஏற்படும் உணர்ச்சி போராட்டம். ஜெயதேவரின் கீதகோவிந்தம் அஷ்டபதி. ராதையின் சங்கடம். கிருஷ்ணன் வரும்போது அவனிடம் எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாமல் தவிக்கும் ராதையின் மனநிலையை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். யதி ஆகச்சதி மாதவஹ கிம் அஹம் மௌனம் தாரயாமி கிம் அஹம் அலிங்கயாமி கிம் அஹம் ஆனந்த நிமக்னா மம சித்தே த்ரைவித்யம் மஸ்தி. விளக்கம். மாதவன் வந்தால் நான் மௌனம் காப்பேனோ கோபம், அல்லது அணைத்துக் கொள்வேனோ அல்லது ஆனந்தத்தில் மூழ்கிவிடுவேனோ? என் சித்தத்தில் 3 விதமான எண்ணங்கள் ஓடுகின்றன. வள்ளுவர் இங்கே புலப்பேன் கொல் புல்லுவேன் கொல் என்று வரிசைப்படுத்துவதையே ஜெயதேவரின் த்ரைவித்யம் என்கிறார். காளிதாசரின் மாளவிகாக்னி மித்ரம். நீண்ட நாள் கழித்து காதலனை சந்திக்கும் ஒரு பெண்ணின் மனதில் ஏற்படும் அந்த திகைப்பை காளிதாசர் ஒரு நுட்பமான ஸ்லோகத்தில் விளக்குகிறார். பிரத்யக்ஷே பிரியே கோப அனுராக சவிஸ்மய விகாராக யுகபத் ஜாயந்தே மனஹது நிச்சயஹீனம். விளக்கம். காதலன் முன்னால் வரும்போது கோபம், அன்பு, வியப்பு, விகாராக ஒரே நேரத்தில் எழுகின்றன. மனம் ஒரு முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறது. வள்ளுவர் இங்கே கொல் என்று ஐயம் அல்லது வினா குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த நிச்சயமற்ற நிலை வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசத்தில் இது சம்சய பாவம் எனப்படும், அதாவது பல உணர்வுகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளுதல். அவர் செய்த தவறுக்காக பேசாமல் இருக்க வேண்டும் என்று அறிவு சொல்கிறது, அவரை தீண்ட வேண்டும் என்று உடல் சொல்கிறது, அவராகவே மாறிவிட வேண்டும் என்று ஆன்மா சொல்கிறது என்பது தலைவியின் தவிப்பு. அமருக சதகத்தின் ஒரு பாடல். கண்டால் அவரை ஒரு கணையில் விழுவேனோ, துண்டாய் விரிண்டே அவர் தோளில் மறைவேனோ. விளக்கம். புலப்பேன் பிணங்குவேன் ஊடல். புல்லுவேன் தழுவுவேன். கலப்பேன் இரண்டரக் கலப்பேன். கேளிர் உறவினர் காதலர். கண்ணன்ன கண்களைப் போன்ற. கண்கள் போன திசையிலெல்லாம் போகத் துடிக்கும் என் நெஞ்சம் அவர் வந்தவுடன் எதை முதலில் செய்யும் என்று எனக்கே ரகசியமாக இருக்கிறது என்று தலைவி தன் நாவலை வெளிப்படுத்துகிறாள்.
அன்பின் மிகுதி அறிவின் திட்டங்களைச் சிதைத்துவிடும் என்பதே இதன் சாரம். திருக்குறள் 1268. வினை கலந்து வென்றீகவே வேந்தன் மனை கலந்து மாலையயர்கம் விருந்து. பொருள்: நம் அரசன் தன் போர் தொழிலில் முழுமையாக ஈடுபட்டு வெற்றி பெறுவானாக. அப்படி அவன் வெற்றி பெற்றதும் என் காதலர் விரைந்து வந்து என்னுடன் என் இல்லத்தில் கூடி இந்த மாலை பொழுதில் நாம் இருவரும் விருந்துண்டு மகிழ்வோமாக. தலைவனின் வெற்றியையும் அதன் மூலம் தனக்கு கிடைக்கப் போகும் காதலரின் அண்மையையும் தலைவி ஆவலுடன் எதிர்பார்க்கும் நிலை. ஜெயதேவரின் கீதகோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணனின் வருகையும் ராதையின் விருந்தும். கிருஷ்ணன் தன் லீலைகளை முடித்துவிட்டு வரும்போது அவனை வரவேற்று அவனோடு அமர்ந்து உண்ணும் அந்த இனிய தருணத்தை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். யதா விஜயீ மாதவஹ ஆகச்சதி ததா மம மோகஹ விலீனஹ மம கிருஹே சஹ போஜனம் விரஹ துக்கம் பரிஹரதி. விளக்கம்: வெற்றியுடன் மாதவன் வரும்போது என் மயக்கம் நீங்கிவிடுகிறது. என் இல்லத்தில் அவரோடு சேர்ந்து உண்ணும் அந்த விருந்து சக போஜனம் பிரிவின் துயரத்தை போக்குகிறது. வள்ளுவர் இங்கே மனை கலந்து மாலை அயர்கம் விருந்து என்று வீட்டில் கூடி மாலை நேரத்தில் விருந்துண்போம் என்பதையே ஜெயதேவர் சக போஜனம் என்கிறார். காளிதாசரின் ரகுவம்சம். திலீபனோ அல்லது ரகுவோ போர் முடிந்து வரும்போது அரசி அவர்களை எதிர்கொண்டு வரவேற்று மாலையில் மகிழ்ந்திருப்பதை காளிதாசர் ஒரு வீரமும் காதலும் கலந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறார். யுத்தே ஜயம் பிராப்ய காந்தக ஆகதக சந்தியா சமயே பிரீத்திபூர்வகம் போஜன உற்சவக பவதி. விளக்கம்: போரில் வெற்றி பெற்று காதலன் வந்துவிட்டான். மாலை வேளையில் அன்போடு ஒரு போஜன உற்சவம் நடக்கிறது. வள்ளுவர் இங்கே வேந்தன் வென்று ஈக என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த யுத்த ஜெயம் வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம். விஜய சங்கமபாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது பிரிய ஆகமன உற்சவம் எனப்படும். அதாவது காதலன் வந்தபின் நடக்கும் கொண்டாட்டம். காதலன் போருக்கு சென்றிருப்பது நாட்டின் கடமை. அவன் வெற்றி பெற்றால்தான் காதலன் விடுதலையாகி திரும்ப முடியும். எனவே நாட்டின் வெற்றியை தலைவி தன் காதலின் வெற்றியாக பார்க்கிறாள். அமருக சதகத்தின் ஒரு பாடல். வெற்றி முரசு ஒலிக்கட்டும் அவர் தேர்கால் விரைந்து வரட்டும் முற்றும் பிரிவை தின்றே நாம் விருந்துண்டு மகிழத் துடிக்கட்டும். விளக்கம்: வினை கலந்து தொழிலில் ஈடுபட்டு, வேந்தன் அரசன், மனை கலந்து வீட்டில் ஒன்று சேர்ந்து, அயர்கம் கொண்டாடுவோம் அல்லது செய்வோம். இங்கே விருந்து என்பது உணவை மட்டுமல்ல, நீண்ட நாள் பிரிவுக்குப் பின் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் கண்டு அனுபவிக்கும் இன்பத்தையும் குறிக்கும். அரசனின் வெற்றி ஒரு தலைவியின் இல்வாழ்க்கை பசியை தீர்க்கும் திறவுகோல் என்பதே இதன் சாரம். திருக்குறள் 1269. ஒரு நாள் 7 நாள் போல் செல்லும் சேட் சென்றார் வருநாள் வைத்து ஏங்குபவர்க்கு. பொருள்: தொலைதூர தேசத்திற்கு சேன் என்று சென்ற காதலர் திரும்பி வரும் நாளை வருநாள் வைத்து ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டு ஏங்கி தவிப்பவர்களுக்கு கடந்து செல்லும் ஒவ்வொரு ஒரு நாளும் ஒரு நாள் என்பது 7 நாட்களைப் போல மிக மெதுவாகவும் நீண்டதாகவும் நகர்கிறது. பிரிவு துயரில் காலத்தின் வேகம் குறைந்து விடுவதை ஒரு கணித உவமையால் தலைவி விளக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. ராதையின் காலப்பிரமை. கிருஷ்ணனை பிரிந்த ஒரு கணம் ஒரு யுகமாக தோன்றுவதை ஜெயதேவர் ஒரு புகழ்பெற்ற ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். நிமிஷம் யுகாயதே சக்ஷுஷா பிராவ்ருஷாயதே சூன்யாயதே ஜகத் சர்வம் கோவிந்த விரஹேண மே. விளக்கம்: கோவிந்தனை பிரிந்த எனக்கு ஒரு நிமிடம் ஒரு யுகத்தைப் போல நீள்கிறது. கண்கள் மழைக்கால மேகம் போல கண்ணீரை பொழிகின்றன. வள்ளுவர் இங்கே 7 நாள் போல் என்று சொல்வதை ஜெயதேவர் யுகாயதே யுகம் போல என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். பிரிவில் இருக்கும் ஒருவனுக்கு இரவு எவ்வளவு நீளமாக தெரியும் என்பதை அது முடியாத ஒரு பெரும் சுமையாக காளிதாசர் விளக்குகிறார். ராத்ரிஹி கல்பசமா ஜாதா திவசக ந நிவர்த்ததே கணனா சமயே காலக ஸ்தம்பகிருதக இவ வர்த்ததே. விளக்கம்: இரவு ஒரு கல்ப காலம் போல ஆகிவிட்டது, பகலோ நகர மறுக்கிறது.
நாட்களை எண்ணும்போது காலமே அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிட்டது. ஸ்தம்பகிருதக போன்ற உணர்வு ஏற்படுகிறது. வள்ளுவர் இங்கே செல்லும், அதாவது நகர்கிறது, ஆனால் மெதுவாக என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த கால ஸ்தம்பனம் வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம், கால தீர்க்கதா பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது விரக வைசம்ய காலம் எனப்படும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது காலம் பறக்கும், துயரத்தில் இருக்கும்போது காலம் ஊர்ந்து செல்லும். அவர் வரும் நாளை எண்ணிக் கோடு கிழிக்கும் எனக்கு ஒரு நாள் முடிவதற்குள் 7 நாள் ஆன திருப்தி கிடைக்கிறது. ஆனால் சூரியன் மட்டும் மறைய மறுக்கிறான் என்பது தலைவியின் புலம்பல். அமருக சதகத்தின் ஒரு பாடல். 7 யுகங்கள் நகர்ந்ததோ இந்த 7 நாழிகை பொழுதிலே, நாட்கள் கூட ஏனோ இன்று நடப்பதாக தெரியலையே. விளக்கம். சேன் என்றால் தொலைவு, ஏங்குபவர் என்றால் பிரிவால் வாடுபவர், 7 நாள் என்றால் ஒரு வாரம். ஒரு நாள் என்பது 24 மணி நேரம்தான், ஆனால் மனதின் கணக்கில் அது 168 மணி நேரமாக தெரிகிறது. நிழல் மாறாத போது நிலம் மாறுவது போல கடிகாரம் ஓடினாலும் என் இதயம் இன்னும் அந்த ஒரு நாளிலேயே தேங்கி நிற்கிறது என்று தலைவி கூறுகிறாள். திருக்குறள் 1270. பெரினென்னாம் பெற்றக்கால் என்னாம் முரினென்னாம் உள்ளம் உடைந்து உக்கக்கால். பொருள். பிரிவால் ஒருத்தியின் உள்ளம் முற்றிலும் உடைந்து ஆற்றாமை தாங்காமல் சிதறிப்போன பிறகு அவளுடைய காதலர் அவளிடம் வந்து சேர்ந்தால் என்ன பயன்? வந்த பிறகு அவரோடு கூடிப் பெற்ற இன்பத்தால் என்ன பயன்? அந்த இன்பத்தில் திளைத்தாலும் என்ன பயன்? எல்லாம் முடிந்து போன பிறகு வருவதால் ஒரு பயனும் இல்லை. உயிருள்ளபோதே வராத மருந்தால் என்ன லாபம் என்று தலைவி கேட்கும் இறுதிநிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் மனத்தளர்வு. கிருஷ்ணன் மிகவும் தாமதமாக வரும்போது இனி நீ வந்து என்ன பயன் என்று ராதை கேட்கும் அந்த விரக்தியான தருணத்தை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். யதி இதானீம் ஆகதக அசி கிம் மம சுகம் ஹிருதயம் தூ தக்தம் பிராணாக கண்டகதாக மயி வினாஷே அம்ருதவர்ஷேன கிம் பலம். விளக்கம். இப்போது நீ வந்தாலும் எனக்கு என்ன சுகம்? இதயம் எரிந்துவிட்டது, உயிர் தொண்டைக்கு வந்துவிட்டது. நான் அழிந்த பிறகு பொழியும் அமிர்த மழையால் என்ன பலன்? இங்கே வள்ளுவர் உள்ளம் உடைந்து உக்கக்கால் என்று சொல்வதையே ஜெயதேவர் ஹிருதயம் தக்தம் என்ற நிலையை என்கிறார். காளிதாசரின் ரகுவம்சம். அஜவிலாபம். இந்துமதி இறந்த பிறகு அவளை பிரிந்து வாடும் அஜன், இப்போது நீ திரும்ப வந்தாலும் என் உடைந்த மனதை ஒட்ட வைக்க முடியுமா என்று கதறுவதை காளிதாசர் விளக்குகிறார். பக்னகடம் புனః சந்தானம் ந சம்பவதி ஜீவிதஹீனஸ்ய அனுராகக விருதா ஜாத்தக. விளக்கம். உடைந்த குடத்தை மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. உயிர் போன பிறகு காட்டும் அன்பு வீணானது. வள்ளுவர் இங்கே பெரினென்னாம் என்று காதலரை அடைந்தால் என்ன பயன் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த உடைந்த குடத்தின் உவமை வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம், நைராஸ்யபாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது மரண அவஸ்தை அல்லது நைராஸ்யம் எனப்படும், அதாவது நம்பிக்கையற்ற நிலை. பசி தீர்ந்த பிறகு வரும் அறுசுவை உணவும் உயிர் போன பிறகு வரும் மருந்தும் எப்படி பயனில்லையோ, அப்படியே என் உள்ளம் சிதைந்த பிறகு அவர் வருவதால் ஒரு பயனும் இல்லை என்பது தலைவியின் இறுதி தீர்ப்பு. அமருக சதகத்தின் ஒரு பாடல். உடைந்த பின்னே கூடினால் என் உள்ளம் குளிருமோ, முடிந்த பின்னே மருந்தினால் என் மூச்சு திரும்புமோ. விளக்கம். பெரினென்னாம் காதலரை அடைந்தால் என்ன பயன்? பெற்றக்கால் அடைந்த பிறகு. உரின் கூடி அனுபவித்தாலும். உக்கக்கால் சிதறிப்போனால். இந்த திருக்குறள் ஒரு எச்சரிக்கையைப் போன்றது. அன்பு என்பது உரிய நேரத்தில் செய்யப்பட வேண்டும். காலம் கடந்த அன்பு என்பது வெறும் சடங்கு மட்டுமே என்கிற வாழ்வியல் உண்மையை வள்ளுவர் இங்கே பதிவு செய்கிறார். இத்துடன் அவர் வையின் விதும்பல் அதிகாரம் இனிதே நிறைவுற்றது. 127. அவர் வையின் விதும்பல். ஆத்மாவின் அவசரமும் சரணாகதியும். இந்த அதிகாரத்தில் தலைவன் வரப்போகிறார் என்ற செய்தியை அறிந்த தலைவி அவனை காணப்பெறும் துடிதுடிப்பும் அவசரமும் கொள்வதைப் பற்றி வள்ளுவர் பாடுகிறார்.
இது வெறும் உடல் சார்ந்த தவிப்பு அல்ல. ஒரு சாதகன் தன் நீண்ட கால தவத்திற்குப் பிறகு இறைவனை நேருக்கு நேர் தரிசிக்கத் துடிக்கும் ஆன்மீக ஆவலாகும். 1. விரல்களால் தேயும் சுவர். தலைவர் வருவதாக சொன்ன நாட்களை தினமும் சுவரில் கோடிட்டு எண்ணித் தேய்த்ததால் என் விரல்கள் மெலிந்து போயின என்கிறார் தலைவி. ஆன்மீக பொருள்: இது ஒரு யோகியின் இடைவிடாத காத்திருப்பு. ஒவ்வொரு கணமும் இறைவனை நினைத்து உருகுவதே அவளது தவம். விரல்கள் தேய்வது என்பது உலகியல் செயல்களை துறந்து ஆத்மா இறைவனை நோக்கி நகர்வதை குறிக்கிறது. 2. மறதி என்னும் மருந்து. அவரை மறந்தால்தானே நினைப்பதற்கு. நான் அவரை மறப்பதே இல்லை. ஆனால் அவரை நினைத்து நினைத்து என் அழகு அழிகிறதே. ஆன்மீக பொருள்: இது அவிச்சின்ன ஸ்மிருதி எனப்படும். முன்னுரையில் நீங்கள் குறிப்பிட்டது போல மனம் முழுவதும் தலைவன் நினைவிலேயே உள்ளது. எனக்காக என்பதை விட்டுவிட்டு அன்பிற்குரியவருக்காக வாழத் தொடங்கும்போது ஆத்மா தன் தனித்தன்மையை இழந்து பகவானின் நினைவில் கரைகிறது. 3. வருகையும் உயிர்ப்பும். அவர் வரும்போது என் உயிர் இருந்தால் போதும், அதுவே எனக்கு பேரின்பம். ஆன்மீக பொருள்: தலைவியிடம் இன்னும் அனுபவிக்க வேண்டிய சிறிது கர்மபலம் பாக்கியிருக்கிறது. அந்த வினைகள் நீங்குவதற்காகவே இறைவன் சற்று காலம் மறைவாக இருந்து இப்போது வருகிறார். அவர் வந்தவுடன் ஆத்மா தன் நான் என்ற அகங்காரத்தை காதலில் முழுமையாக கரைத்துவிடுகிறது. கர்மவினையும் பகவானின் வருகையும். தலைவி இவ்வளவு காலம் வேதனைப்பட்டதன் நோக்கம் நிறைவேறப் போகிறது. பகவான் அவளை தேடி வரும்போது அவள் அவர் மீது பொய்யாக கோபம் கொள்கிறாள். ஆன்மீக பொருள்: இந்த தவிப்பு ஒரு யோகியின் தவத்திற்கு சமமானது. இப்போது பக்தன் பெரியவராகவும் பகவான் சிறியவராகவும் ஆகிவிட்ட உச்சக்கட்ட நிலை இது. பகவான் பக்தனின் கட்டுப்பாட்டில் வந்துவிடுகிறார். முடிவுரை: அவர்வையின் விதும்பல் என்பது சிற்றின்பத்தை போற்றும் பகுதியல்ல. இது ஒரு ஆத்மா தன் கர்ம வினைகளை தாண்டி இருவர் வேறு உயிர் ஒன்று என்ற நிலையை அடையத் துடிக்கும் ஒரு ஆன்மீக பயணம். இந்த நிலையில் உடல் மறைந்து உணர்வு மட்டுமே எஞ்சுகிறது. இது மனித பற்றிலிருந்து விடுபட்டு அகிலாண்டத்தின் மீதான பேரன்பாக மலர்கிறது.